நேற்றைய தினம் மாநிலங்களவையில் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. நேற்றைய முன்தினம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. நான் இன்னைக்கு பிரதானமாக வந்திருக்கிறதே திருச்செந்துறையில் சந்திரசேகர சுவாமியினுடைய ஆசியை பெறுவதற்காக வந்து. ஏனென்றால் இந்தியாவிலேயே முதலாக ஊடக வெளிச்சத்திற்கு இந்த ட்ரக்கோனியன் லா, ஒரு கருப்பு சட்டம், வக்ஃப் ஆக்ட், அதை பற்றி அதனுடைய தாக்கத்தை முதலில் அனுபவித்த ஒரு கிராமம் திருச்செந்துறை கிராமம். ஏனென்று சொன்னால் இங்கே ஒரு ஏழை விவசாயி, அவர் பேர் ராமச்சந்திரன், அவர் மகளுக்கு திருமணம் வைத்துவிட்டு தங்கிட்ட இருக்கிற 1 ஏக்கர் 20 சென்ட்டை விற்கிறதுக்காக சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போகிறார். அப்போ அங்கே சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நோட்டீஸ் போட்டிருக்காங்க, இந்த திருச்செந்துறை கிராமம் முழுவதும் வக்ஃப்க்கு சொந்தமானது. அதனால் 360 ஏக்கர் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. அதனால் நீங்கள் வக்ஃப் போர்டில் தடையில்லா சான்று, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் உங்கள் நிலத்தை நீங்கள் பத்திரம் போட முடியும்னு. அன்றைக்கி தான் நண்பர் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் இந்த ஊரையே சேர்ந்தவர், அவர் என்கிட்ட சொன்னார். உடனடியாக நானும் இங்கே வந்திருந்தேன். அன்றைக்கு அதில் என்ன குறிப்பிடத்தக்க விஷயம்னு சொன்னால், நான் இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே டிஆர்ஓ வந்து அந்த நோட்டீஸை வாபஸ் வாங்கிட்டார். இது நாம் இப்போ இருக்கிறது சந்திரசேகர சுவாமி கோவில். இது ஆதித்த கரிகாலன் காலத்தில் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில். அதில் அவர் வந்து காரை கோவிலாக கட்டினார். அதுக்கப்புறம் குந்தவை நாச்சியார் அவர்கள் இதை கற்கோவிலாக கட்டினாங்க. இந்த கோவில் இஸ்லாம் இந்தியாவுக்குள் வருவதற்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில். அப்போது இந்த கோவில் எப்படி வக்ஃப் போர்டுக்கு உரியதாக ஆகும்? ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1995, ஏன்னா நேற்றைய சட்ட திருத்தம் மசோதாக்கு அவசியம் என்ன, வந்து 1995 வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் வந்தது. அதில் அவங்க என்ன சொன்னாங்க, வந்து ஒரு வக்ஃப் போர்டு செக்ரட்டரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்களுதுன்னு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணால் போகிறோம். தட் இஸ் பைண்டிங் ஆன் தி ரெவென்யூ அஃபீஷியல். அதற்கு எந்த ஆதாரங்களும் கேட்க தேவையில்லை. அதனால தான் நான் இங்கே இந்த பிரச்சனைக்கு பிறகு ராணிப்பேட்டு மாவட்டம் வேப்பூருக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா 1933 கோர்ட்டு தீர்ப்பின் மூலமாக 2 வன்னிய பெரியவர்களுக்கு அந்த நிலம் சொந்தம்னு டிக்ளேர் ஆகுது. அரசாங்கம் பட்டா 11 அடங்கல் எல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கே 52 குடும்பங்கள், அந்த 2 பேருடைய சந்ததிகள் 52 குடும்பங்களையும் அங்கேருந்து மாவட்ட நிர்வாகம் வெளியேற்றிருக்கு. உடனே நான் போயிருந்தேன். அப்போ அந்த கலெக்டர், ஒரு லேடி கலெக்டர் இருந்தாங்க. இந்த கலெக்டரேட்டு எனக்கு சொந்தம், நீங்கள் கொஞ்சம் காலி பண்ணிவிடுங்கன்னு. என்ன சார் பேசுகிறீங்கன்னா, அதானே அவன் வக்ஃப் போர்டில் கொடுத்துருக்கிற ஆதாரம், ஹீ டிக்ளேர்டு, ராஜா டிக்ளர்ஸ். அதே மாதிரியாக பழனியில் பழனி பக்கத்தில் பாலசமுத்திரம் 96 ஏக்கர் அங்கே குடியிருக்கின்ற ஏழை எளிய பட்டியல் சமுதாய மக்கள், முத்தரையர் சமுதாய மக்கள் தான் அங்கே இருக்காங்க. 1000 வீடு இருக்குது. 1000 வீடு வக்ஃப் போர்டுக்கு சொந்தம், அதை காலி பண்ணுங்கள். இந்த மாதிரியாக தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு, இந்த வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டை அறிமுகப்படுத்தும் பொழுதே மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் திருச்சி மாவட்டம் திருச்செந்துறையை பற்றி சொல்லித்தான்
அந்த பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதே மாதிரியாக இந்த பில்லின் மீது பேசிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், திரு கிரண் ரிஜிஜு அவர்கள், அனுராக் தாக்கூர் அவர்கள். அனுராக் தாக்கூர் நமக்கு திருச்சி மாவட்டத்தில் எத்தனை கிராமங்கள் வந்து இந்த மாதிரியாக எந்த ஆதாரங்களும் இல்லாமல் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியாக நாடு முழுவதும் 4,40,000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள், லட்சக்கணக்கான ஏழை எளிய இந்துக்களுடைய வீடுகள், கோவில், மடம், இது எல்லாமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு அந்த 1995 அமெண்ட்மெண்ட் படி அவர்கள். ஆமாம், அது சுஃபி மாஸ்க். நீங்கள் இங்கே நத்தர்ஷா பள்ளிவாசல் என்ன, இங்கே ஒரு நத்தர்ஷா பள்ளிவாசல், அந்த நத்தர்ஷா பள்ளிவாசலோட நிர்வாகி எனக்கு ஃபோன் பண்ணார். நான் இங்கே வந்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் வக்ஃப் போர்டுக்கு வந்து எங்கள் பள்ளிவாசலும் சொந்தம்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாங்க, நாங்கள் இந்த வக்ஃப் போர்டு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் இருக்கோம், அதனால் உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதனால் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஆக நாடு முழுவதும் ஒரு பெரிய கருப்பு சட்டம் அது இங்கே அமலுக்கு கொண்டு வந்து இந்த கோவில் போன்ற கர்நாடகாவில் எடுத்திங்கன்னா பல மடங்கள் ஒரு மாவட்டத்தில் கர்நாடகாவில் 15,000 ஏக்கர் இந்த மாதிரி ஹிந்து விவசாயிகள் கையில் இருக்கிறதெல்லாம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு. ஆகவே இது திருத்த வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. இப்போ இவங்க ஒன்று என்ன கேட்குறாங்க, அது எப்படி நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் வக்ஃப் போர்டில் இருக்கலாமான்னு. அது கொண்டு வந்தது யார்? சோனியா காந்தி தானே. அன்டானியா மைனோன்னா புரியுமா உங்களுக்கு? சோனியானா புரியுமா? அந்த சோனியா காந்தியும் கருணாநிதியுமா சேர்ந்து 2013 கொண்டு வந்த திருத்தம் தான் நான் முஸ்லீம்ஸ் கேன் பி டொனார்ஸ் ஃபார் வக்ஃப்னு. இப்போ நான் என் நிலத்தை ஒருத்தர் கொடுக்குறேன்னா அதில் ட்ரஸ்டியாக நான் இருப்பேன மாட்டேன்னா? அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க நான் முஸ்லீம்ஸ் கேன் பி மெம்பர்ஸ் ஆஃப் வக்ஃப் போர்டுன்னு. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ ஏன் உங்களுக்கு வலிக்குது? 2013 வலிக்கலை. அதே மாதிரியாக ஓரல் வக்ஃபா எந்த டாக்குமெண்ட்டும் வேணாம், வாயால் சொன்னால் அப்புறம் வக்ஃப் போர்டு செக்ரட்டரி அவர் சொல்லிட்டா அது வக்ஃப், அவர் சொல்லிட்டாருன்னா அது வந்து அந்த சொத்து வக்ஃப் போர்டுக்கு. அது எந்த ஒரு சிவில் கோர்ட்லேயும் அதை தாவா பண்ண முடியாது. இதுக்கு தாவாவுக்கு எது இடம்? வக்ஃப் போர்டு, வக்ஃப் கவுன்சில். நான் கேட்குறேன், கொலை பண்ணுறவனா அவன் தான், அதுக்கு வந்து வக்கீலும் அவன் தான், அதுக்கு வந்து நீதிபதியும் அவன் தானே. இதனால் இதனுடைய தி ஃபார்சிக்கல் பார்ட் ஆஃப் இட் என்னன்னு சொன்னால், உத்தரப்பிரதேச வக்ஃப் போர்டு செக்ரட்டரி அவர் வந்து தாஜ்மஹால் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணிடுறார். அதுக்கு பிறகு தாஜ்மஹாலுடைய ட்ரஸ்டீஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது, எங்களுடைய பர்வியூக்கு அப்பால் எந்த சட்டமும் இருக்க முடியாது, அதனால் இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தை நீங்கள் அது மூலமாக தாஜ்மஹால் உங்களுக்குன்னு சொல்கிறது இருக்க முடியாதுன்னு தே அட்ஜூடிகேட்டட் தட் இட் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு. ஆக நாடு முழுக்க ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்துக்களுடைய கோவில், மடங்கள், ஏழை எளிய மக்களுடைய வீடுகள், நிலங்கள், இது எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு இந்த சட்டத்தை எதிர்க்கிற திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட்டுகள் முழு ஹிந்து விரோத தீய சக்திகள் இவர்கள். நான் கேட்குறேன், இது நான் வந்து ஏன் இங்கே உங்களை சந்திக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த கோவில் எப்போ இருந்திருக்கு, இது எப்படி வக்ஃப் போர்டுக்கு உரிமையானதுன்னு எப்படி சொல்லலாம். அறிவாலயத்தை வக்ஃப் போர்டு கிளைம் பண்ணியிருந்தால் ஸ்டாலினுக்கு உரைச்சிருக்கும். திமுக ஆதரிச்சிருக்க எதிர்த்திருக்க மாட்டாங்க இந்த சட்டத்தை. அதே மாதிரியாக சோனியா காந்தியினுடைய ஹரியானாவில் இருக்கிற பண்ண வீட்டை வக்ஃப் போர்டு தங்களோட சொத்துன்னு அறிவிச்சிருந்தா சோனியாவுக்கு புத்தி வந்திருக்கும். ஆகவே நீங்கள் பாதிக்கலைங்கிறதுக்காக இந்துக்கள் எக்கடு கெட்டு போனால் என்ன என்று இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட்டுகள் பாராளுமன்ற அராஜகத்தில் ஈடுபடுவீங்களா? அதோடு மட்டுமில்லை, ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு, இன்னும் 2-3 காங்கிரஸ் ஆதரவு முஸ்லீம் மதவெறி தலைவர்கள்
இன்னமும் ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபைட் பண்ணுவாங்களாம். சிஏஏ மாதிரி பார்த்துன்னு இருக்காது ஹிந்து சமுதாயம். சிஏஏலையும் உங்களால் 56 பேரை கொல்ல முடிஞ்சுது, நடந்தது. செக்குலரிசம் பேசுகிற எல்லா இந்து விரோத துரோகிகள், அரசியல் அநாகரிகங்கள், அந்த 56 பேர் கொன்னதை பற்றி யாரும் பேசலையே. ஏன் பேசலை? அதனால் பாரதிய ஜனதா கட்சி 26 தேர்தலின் பொழுது இந்த பிரச்சனைகள், ஏன்னா இதில் இருந்து தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, வெள்ளூர், எல்லா ஊர்லேயும் ஊராக எங்கிட்ட பல்லடம், எல்லா ஊர் பற்றியும் பட்டியல் இருக்குது. இது எல்லா ஊர்லேயும் நாம் வந்து போய் மக்கள்கிட்ட சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பமும் 10 குடும்பத்தை இந்த ஹிந்து விரோதிய சக்திகளுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்போம். இது இன்றைக்கி நான் வந்ததுக்கு 2 காரணம். அன்னைக்கு இங்கே பேசியது தான் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு செய்தி சொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து இதில் கவனம் செலுத்தி இந்த சட்டம் வர்றதுக்கு சந்திரசேகர சுவாமியினுடைய அருள் முதல் காரணமாக இருந்தது. அதனால் சந்திரசேகர சுவாமிக்கு நம்முடைய நமஸ்காரங்களை, வழிபாட்டை சொல்லணும். 2வது, இங்கே உங்கள்கிட்ட வந்து நான் இதை சொன்னேன்னா வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் இந்த தற்குறிகள், வாக்கு வங்கி பைத்தியங்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சட்டத்தை எதிர்த்தாங்க பாருங்கள். அவங்க அங்கே பேசினதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கண் எதிர தெரியும் இந்த கோவில் எத்தனை வருஷமாக இருக்குது. இஸ்லாம் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்பாக சோழ மன்னனால் கட்டப்பட்டது, ஆதித்த கரிகால சோழனால். அதனால் தெரியுங்கிறதுனால இந்த உண்மை உங்கள் மூலமாக தமிழ்நாடு முழுக்க, பாரத தேசம் முழுக்க மக்கள்கிட்ட போகணும். ஏன்னா பத்திரிக்கா தர்மங்கிறது என்ன? நியாயத்தை, நேர்மையை, நீதியை நிலைநாட்டணும். அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக இதை அறிந்தவர்கள்ங்கிறதுனால செய்வீங்கன்னு சொல்லி இங்கே உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இதில் கேட்க வேண்டியிருந்தால்? 2025 வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்தாலும் ஓகே தான் சார். அதுக்கப்புறம் இடத்தை வாங்கலாம், வைக்கலாங்கிறதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் அரசியலுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னு லோக்கல் திமுக இங்கே பாருங்கள், இது அரசு தெளிவுபடுத்தது எங்கெங்கே? இல்லை, மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்துது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு. மற்ற இடங்களில் இன்ன சர்வே நம்பரில் இருக்கின்ற சொத்துக்கள் பராதீனப்படுத்த முடியாதுன்னு நேற்றைய வரைக்கும் இருக்குது. இன்றைக்குமே கூட அது இருக்குதான், அவங்க இன்னும் வாபஸ் வாங்கலை. அப்போது அதுக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி கை கட்டி வாய்ப்புத்தி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் பிரச்சனை வந்தது, அது மாத்திரம் இல்லை. உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், வேப்பூரில் அந்த மாவட்ட ஆட்சியர் அவங்க போட்ட ஆர்டரையே ரத்து பண்ணி அவங்கள மீண்டும் அந்த இடத்துல செட்டில் பண்ணியிருக்காங்க, நடந்திருக்கு. பாலசமுத்திரத்தில் அங்கேயும் போயிருந்தேன், அங்கே எவிக்ட் பண்ணலை. ஆனால் மற்ற இடத்துலலாம் பவானியில், கோபிச்செட்டிப்பாளையத்தில், திருச்சியிலே, மற்ற இடங்களில், ஸ்ரீரங்கத்தில், வெள்ளூரில், ராணிப்பேட்டில், அங்கெல்லாம் என்னென்ன சர்வே நம்பர் பத்திரம் பதிய முடியாது இன்னும் இருக்கே. அப்போ எப்படி பாரதிய ஜனதா கட்சி தான்? நான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது சட்ட அறிவு இருக்குமானால், நான் சட்ட அறிவுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு ஸ்டாலின் அறிவில்லாதவர்னு ராஜா சொல்லிட்டான், அப்படி சொல்ல வேண்டாம். ஸ்டாலினுக்கு சட்ட அறிவு இருக்குமானால் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல. ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியலைன்னு சொல்கிறாங்க. அவர் தூங்கு மூஞ்சி முதல்வராக இருக்கார் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவருக்கு இஸ் நாட் இன் இஸ் சென்சஸ்ன்னு. அதெல்லாம் டாக்டர்கள் பார்க்க வேண்டிய வேலை, அது என்னோடய வேலை இல்லை. ஆனால் இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இத்தனை தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இதை எழுத்து பார்லிமெண்ட்டில் பேசணும் ஒருத்தரும் சொல்கிறேன். நான் திருச்சி சிவாவுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேன். நான் என்ன பேசுகிறீங்க? உங்கள் மாவட்டத்தில் இருக்குது, இதை பார்க்க மாட்டிங்களா? பார்லிமெண்ட்டில் வாய்க்கு வந்தது பேசுவீங்களா? அதோடு இல்லை, இந்த சந்தடி சாக்கில் டிஆர் பாலுவா அவர் உடனே சொல்கிறார், பிரதமர் ஸ்ரீலங்கா போகும்பொழுது கச்சத்தீவை மீட்கணும்னு. ஏயா கொலை பண்ணுறது நீனும், உசுரை கொடுக்க வேண்டியது நானா? இங்கே 1974 கச்சத்தீவு பராதீனப்படுத்தது, இலங்கைக்கு தானம் பார்க்கப்பட்டது. சரி, கருணாநிதி அவர்கள் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தார்.
நான் கேட்குறேன், தமிழ் உணர்வு கருணாநிதிக்கு இருந்திருந்தால் கருணாநிதி என்ன பண்ணியிருக்கணும்? நான் கருணாநிதி என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்கிறது வரை இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அதை மாத்திரம் சொல்கிறேன். நான் பொட்டி ஸ்ரீராமுலு என்ன சொன்னார்? மதராஸ் மனதே சென்னை. நேற்று கூட ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். சென்னை இங்கே தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கிறது காரணமே ராஜாஜி தான், ஈவேரா இல்லை. சென்னை எங்கே இருந்தான்னு நீ தஞ்சாவூர் தலைநகர்னு சொல்லிட்டு போய் எனக்கு என்ன நீ ஈவேரா கேட்டார்? அவ்வளோ பெரிய தமிழ் விரோதி. அப்போ அந்த சென்னையை எங்களுக்கு வேணும்னு மதராஸ் மனதேன்னு பொட்டி ஸ்ரீராமுலு வெறுமனை கோஷம் போட்டுட்டு போகலைங்க, உண்ணாவிரதம் இருந்தார், உயிர் நீத்தார். அவர் மொழிப்பற்று உள்ளவர், மண்ணின் மீது பக்தி இருக்கவர். கருணாநிதிக்கு மொழிப்பற்று இருக்கா? கருணாநிதி குடும்பம் தமிழ் மண்ணுக்காக தமிழ் மொழிக்காக ஒரு துளியாவது தியாகம் பண்ணியிருப்பாங்களா? கொள்ளையடித்த கூட்டம். அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இந்த டிஆர் பாலு வெக்கமே இல்லாமல் பார்லிமெண்ட்டில் கேட்குறார், நீங்கள் மீட்டுண்டு வரணும்னு. நீ கொலை பண்ணதுக்கு நான் உசுறு கொடுக்கணுன்னா எப்படியா முடியும்? அது சர்வதேச ஒப்பந்தம். கேட்கலாம், ஸ்ரீலங்கா நாம் எத்தனையோ உதவி பண்ணுறோம், நீ அதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி திரு ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் தெளிவாக, நீங்கள் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடியன் ஸ்டாக் இருக்கே, அவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனால் அதை வச்சே அவங்க அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ண முடியும்? ஸ்டாலினால் பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், நீட்டு பில்லு கொண்டு வந்தது யார்? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மட்டும் இல்லை, காந்தி செல்வன், நாமக்கல் எம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி. நீங்கள் பண்ணதானே நீட்டு, அதுக்கு எங்களையும் குறை சொல்கிறீங்க? அது மாதிரியா இப்போ கனிமொழி கவிஞர் கனிமொழியா? ஆமாம், நீங்கள் அது என்னுடைய மூத்த சகா திரு இல்ல கணேசன் அவர்களுடைய ஞாபகம் வருது எனக்கு. என்னென்னா, நேர எழுதினா உரைநடை, மடித்து எழுதினா கவிதை. அந்த கவிஞர் கனிமொழி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இலங்கை மீனவர்கள் பற்றி. அமித்ஷாஜி தெளிவாக சொல்லியிருக்கார், 4 தரம் உங்கள் கும்பலோடு திமுக எம்பிகள்லாம் என்னை பார்த்தீங்க, ஒரு தரம் கூட ஏன் இலங்கை அகதிகளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு ஏன் கேட்கல இது வரைக்கும்? நீங்கள் என்ன சட்டம் வச்சுருந்தீங்களோ அதை கன்டினியூ பண்ணுறேன். நான் அதை மாற்றணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோ, நான் மாற்றி தரேங்க. ஆக இவர்கள் பூரா திருட்டு கூட்டம். அதுக்கப்புறம் திருடிட்டு கையில் வச்சுக்கிட்டே திருடன் கத்துறது. அப்போ ஜெய்சங்கர் என்ன சொல்கிறார்? 74க்கு முன்பாக நம்முடைய மீனவர்களுக்கு இந்த நிலைமை இல்லை. 74லேருந்து ஏன்? நாம் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த காரணத்தால் நம்மோட கடல் எல்லை சுருங்கி போச்சு. அதனால் நம்ம மீனவர்கள் படகு போனால் அது என்ன ஆகிடுது? இலங்கை கடல் எல்லையாக போயிடுது, கைது பண்ணுறாங்க. ஆகவே எல்லா தமிழக மீனவர்கள், தமிழக மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு இந்த திராவிடியா ஸ்டாக் தான் காரணம். அதை ஒழிச்சுட்டா 26ல் தமிழ்நாடுக்கு உண்மையாகவே விடியல் வரும். நீங்கள் எதுவும் கேட்குறேன்னா 11 வருஷம் அது முடியலைங்களா சார்? எது நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான முயற்சி? ரிட்ரைவ் பண்ணுறது அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்கள் என்ன மீடியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நான் சொல்லிடுறேன். சரி, ஏன்னா திராவிடியா ஸ்டாக்காக இருந்ததுன்னா நீங்கள் ரிட்ரைவ் பண்ணுறதுனா இன்னொரு நாட்டோடது. தே ஷுட் அக்ரி. அவங்க நாட்டு மக்கள் அவங்க அக்ரி பண்ணால், அந்த அரசாங்கம் அக்ரி பண்ணால் மக்கள் ஏற்றுப்பாங்களா? தமிழன் தான் நம்ம என்றைக்குமே எதை பற்றியும் கவலையே படுறதில்லை. நீ தானம் பண்ணுறியா பண்ணு, கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறியா உடை அப்படின்னு நம்ம வெட்டியாக உணர்வு இல்லாமல் இருக்கோம் தமிழர்கள். ஆனால் அவன் அப்படி இருப்பானா? நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதுக்கு தான் சொன்னேன், பொட்டி ஸ்ரீராமுலு மாதிரியா கருணாநிதி உண்ணாவிரதம் உட்காந்துருந்துருக்கலாமே. ஏன் உட்காரலை? தமிழ் பற்று இல்லை, தமிழ் மண்ணின் மீது உங்களுக்கு மரியாதை இல்லை. அதனால் கருணாநிதி அஜிடேட் பண்ணலை. இன்றைக்கும் பாருங்கள், இது என்ன பெட்டிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே. எப்போ பாரு நான் 45 தரம் பிரதமருக்கு எழுதினேன். எதுக்கு எழுதுற நீ? உண்ணாவிரதம் இருங்க, கடைசி வரை இலங்கை கொடுக்குற வரை நான் உண்ணாவிரதம் இருப்பேன். சொல்லுங்க பார்ப்போம் ஸ்டாலினை. நீங்கள் பண்ண தப்பு, அதனால் சொல்கிறேன் நான். இல்லை இப்போ நூற்றுக்கணக்கான மீனவர்கள் தினந்தோறும் கைது பண்ணுறாங்க. இப்போயுமே உள்ள நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரோட படகுகள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, லட்சக்கணக்கில் ஃபைன் போடுறாங்க. கச்சத்தீவு ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம வைக்கும்போது இப்போ இதுக்கான சொல்யூஷன்ன்றது என்ன? கிட்டத்தட்ட இதுக்கான சொல்யூஷனே நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைச்சா சொல்யூஷன் வரும். ஏன்னா நீங்கள் பண்ணின குற்றம் தப்பிச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லை நீங்கள் சார் ப்ளீஸ், யூ ஆர் ஃப்ரம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்.
ஷுட் ஸ்பீக் வித் சம் சென்சஸ். இல்ல நம்மளும் சென்சஸோட தான் பேசுறோம். ஆமாம், ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், வேறு நாட்டுக்கு தானம் கொடுத்தது நான் கேட்குறேன். இதே திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதே 10 ஆண்டுகள் மத்தியில் அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல, என் மகனுக்கு இந்த போஸ்ட்டு கொடு, மருமகனுக்கு இந்த போஸ்ட்டு கொடு, அதுதானே கேட்டீங்க. இன்றைக்கி என்ன இது பாரதிய ஜனதா கட்சியோ பிரதமர் மோடியோ தப்புன்னாங்களா? எதுக்கு பேசுகிறீங்க, எதுக்கு அறிக்கை கொடுக்குறீங்க? பெட்டிஷன் பார்ட்டி வெக்கமா இல்லையா டிஎம்கேக்கு? நீங்கள் 10 வருஷம் இருந்தீங்களே 2004 to 14 என்ன பண்ணீங்க? அப்போ ஏன் ரிட்ரை பண்ணலை? இல்லை இல்லை, யூ கமிட்டட் தி கிரைம், யூ கில்டு தி பேஷண்ட். இப்போ உசுறு கொடுன்னு என்ன கேட்டால் இது வெளிநாட்டு, இது இப்போ உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்ஸு நாம் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் வெளிநாட்டோடு இருக்கிறதா அவங்க சம்மதம் இல்லாமல் இங்கேருந்து படையெடுத்து போக முடியுமா இலங்கைக்கு? டு யூ அட்வைஸ் தட்? வில் யுவர் பேப்பர் அட்வைஸ் தட்? டெல் மீ. அப்புறம் இந்த கேள்வியை கேட்டுக்கப்படாது. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? ஸ்டாலின்கிட்ட, கனிமொழிகிட்ட போய் 2004-14 என்ன பண்ணீங்க? டிஆர் பாலுட்ட என்ன பண்ணிட்டு இருந்த? 10 வருஷத்துக்கு இருக்கிற கேட்கறதுக்கு அதை விட இப்போ கரண்ட் அதை முதல் கேளுங்க சார். எடிட்டோரியலி யூ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தம். பேட்டி இருக்கு, நீங்களே எடுத்து பாருங்க சார். யூ கொஸ்டின் தம். ஏன்னா இந்த ஊடகங்கள்ங்கிறது அறிவாலயத்தினுடைய ஏவல் ஆட்களாக மாறி போயிருக்கீங்க. நான் ரொம்ப சாஃப்டான வார்த்தை பயன்படுத்துகிறேன். யாருக்குமே இந்த ஸ்டாலினை காரணம் என்ன? உடனே பிடிச்சி உங்களை உள்ளே போட்டுருவார். காளிதாஸ்க்கு என்ன நடந்தது அந்த மாதிரியா சார்? இன்னைக்கு போறார் பிரதமர், பேசுவார். இது சார் குற்றம் பண்ணி நம்ம தூக்கில் போட சொல்லுங்க சார். அதை முதல் தூக்கில் போட சொல்லுங்க. ஏன்னா நீங்க அறிவாலயத்தின் அடிமையா இருக்கலாம்ங்கிறதுனால நான் சொல்றேன். அதனால டோன்ட் கொஸ்டின் மீ. பிஜேபியை குறை சொல்றதுக்கே யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. இல்ல சார், உங்களை கேக்குறப்ப அடிமைன்ற ஒரு டேர்ம் பண்றீங்க நீங்க. எது எந்த வகையில எத்திக்கல சார்? நான் கேட்கிறேன் சார். தொடர்ந்து யாராவது இல்ல நான் 11 வருஷம் நீங்க பவர்ல இருக்கீங்க. நீங்க கேள்வி கேட்டிட்டீங்கல்ல, நான் பதில் சொல்றதுக்கா அதை கேட்கிற டீசன்சி அதுதான் சார். அதுதான் அதை நான் ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டீங்க. இல்ல நான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க எனக்கு டைம் கொடுக்கணும். எனக்கு நீங்க டைம் கொடுங்க. உங்களுக்கு முதல்ல நான் சொல்றேன், இந்த டாஸ்மாக் நான் சொல்றது கேளுங்க சார். டாஸ்மாக் ஊழலை பற்றி ஏதாவது ஒரு டிவி டாக் ஷோ நடத்தினதா சொல்ல சொல்லுங்க சார். அதுக்கு ஒரு ஹோம் செக்ரட்டரி சத்த இருங்க சார், நான் பேசிடுறேன். நீங்க நியூஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்க. எது இந்த செய்திகளை ரெய்டு நடக்கிறத செய்திகளை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க செய்திகளை பார்த்தா போட்டா மட்டும் பத்தாது சார். நான் சொல்றேன், இல்ல டிவி சேனல் இத்தனை சேனல் யாராவது ஒருத்தர் நான் டாக் ஷோ நடத்தினேன்னு சொல்லுங்க. எல்லா பேப்பர்லயும் டீடைலா எழுதிருக்காங்க சார். பேப்பரை விடுங்க சார், பேப்பரை விடுங்க சார். டெய்லி சாயந்தரம் சவுக்கியில் உட்காந்து கிராமத்தில் இன்னாரோட ஓடி போனாருன்னு பேசுகிறது மாதிரியா டிவியில் பேசுகிறாங்கல்ல சாயந்தரம்? அது என்ன புது அர்த்தங்களோ பழைய அர்த்தங்களோ அக்னி பரீட்சையோ வாட்டர் பரீட்சையோ நடக்குது இல்லை? அதில் ஏதாவது நடந்திருக்கா? யூ பீப்புள் ஹவ் பிகம் ஸ்லேவ்ஸ் ஆஃப் அறிவாலயம். அதனால சொல்கிறேன் நான் அதை சொல்கிறீங்கன்னு தெரியல. இப்போ போகிறப்ப அதுக்கான தீர்வு கிடைக்குமா பாருங்க. மீனவர்கள் தான் மாட்டியிருக்காங்க. நீங்கள் பாருங்க, அதையும் எல்லா உரிமைகளும் உண்டு. இல்ல அதுக்குமே நான் சொல்றேன், 2004 14 வரை 650க்கு மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர், அதுவும் மீன்பிடி காரணத்துக்காக கொல்லப்படல. அன்னைக்கு கிரிக்கெட்டில் ஸ்ரீலங்கா தோற்று போச்சு இந்தியாட்ட, அதனால கொல்லப்பட்டார். அது தவிர மீன்பிடி காரணத்துக்காக இந்த 11 வருஷத்தில் ஒரு மீனவர் கூட கொல்லப்படவில்லை. அதுக்கு யூ பிரைஸ் மோடிஜி 1000 டைம்ஸ். கொல்லப்படல சார், ஆனால் 25 லட்ச ரூபா ஃபைன் போடுறாங்க. இங்கே பாருங்க, ஃபிஷர்மேனால 25 லட்ச ரூபா பணம் கட்டிட்டு வெளியே வர முடியும். இங்கே பாருங்க, இது எல்லாத்துக்குமே இது எல்லாத்துக்குமே இந்திரா காந்தியும் கருணாநிதியும் காரணம் சார். எடிட்டோரியலி 365 days எழுதுங்க சார் அடுத்த எலெக்ஷன் வர. இல்லை சார், ஆமாம், ஏன்னா யூ பீப்புள் ஆர் ஆல் பிளேமிங் மோடிஜி. மோடிஜியை கண்டாலே ஆகிறது இல்லை மீடியாவுக்கு, மோசமாக பேசுறது. ஒரு நல்லதே செய்யப்படாத ஒருத்தர் இந்த நாட்டுக்கு. இல்லை நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அதனால நான் சொல்கிறேன். அதனால் யூ பிளேம் கருணாநிதியை கண்டால் பயந்து நடுங்குதே மீடியா. இன்னமும் அவர் இல்லைங்கிற பொழுதும் ஃபர்ஸ்ட் யூ பிளேம் கருணாநிதி, தமிழ்நாட்டின் விரோதி, தமிழ் இன துரோகி. அந்த வார்த்தை எனக்கு வந்துருச்சுன்னா மறுநாள் நானே டெல்லிக்கு போகிறேன். அது வரணும். ஏன்னா தமிழ் இன துரோகி கருணாநிதி.
இவ்வளவு கேவலமான மோசமான தமிழ் இனத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கிற ஒரு நபரை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. அதை நம்ம செய்வோம். இந்த வக்கப் போர்டுக்கு தயவு செய்து இந்த உண்மைகளை நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் எங்க அதுக்கப்புறம் அந்த அனைத்து கட்சி கூட்டம் டீலிமிட்டேஷன் ஆயிடுதா? இல்ல சார், டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனாங்க. இப்ப நீட்டுக்காக அனைத்து கட்சி கூட்டம் திமுக கூட்டி இருக்கு. 4 வருஷத்துல நீட்டை நான் கேட்கிறேன். நாளைக்கு நான் வந்து எல்லா டிவி சேனல்லையும் ஒரு டாக் ஷோ எதிர்பார்க்கிறேன். அட மானங்கட்ட திமுகவே, வெட்கம் கட்ட திமுகவே, உங்கள் அமைச்சர் காந்தி செல்வன் தானே அந்த பில்லையே மூவ் பண்ணுது, பேசலாமா நீ அப்படின்னு ஒரு டாக் ஷோ நடத்துங்க சார். நான் ஒரு டாக் ஷோவுக்கு வரேன். அதை பண்ணுங்க சார். உங்கள் பத்திரிகா தர்மத்தை பண்ணவே மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாடு ஊடகங்கள் அறிவாலயத்தின் அடிமைகளாக தான் இருக்கீங்க. ஒரு டாக் ஷோ கூட, நான் பிரிண்ட் மீடியா பற்றி பேசவே இல்லை. ஏன் நீங்கள் டாக் ஷோ நடத்துறதில்ல? இதை நடத்துங்கிறேன் நான். நீட்டை பற்றி பேச ஸ்டாலினுக்கோ டிஎம்கே சர்க்காருக்கோ எந்த எள்ளுமுனை அளவாவது ரைட்டு இருக்கா? யூ ஆர் ஆல் சீட்ஸ், ஃப்ராட்ஸ். தமிழ்நாடு பீப்புளை இவ்வளோ தூரம் ஏமாற்றி பில்லை கொண்டு வந்தது நீங்கள். ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் நடந்த 2013. அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரல. சரி, இன்றைக்கி அமலில் இருக்கிறது கூட எதனால்? எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், ப. சிதம்பரம்னு, கண்டனூர். அவருக்கு லீகல் சென்ஸே இல்லை. இந்த நீட் வந்ததுக்கு யார் காரணம்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக நீட் வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து இது மாற்று என்ன பண்ணணும்? சீராய்வு மனு கோர்ட்டில் போடணும், ரிவ்யூ பெட்டிஷன். அதை விட்டுவிட்டு ஐ டிமாண்டுன்னு நிதியமைச்சர்கிட்ட பார்லிமெண்ட்டில். வாட் வாஸ் தட் நான்சென்ஸ்? சார், அவங்க என்ன சொல்றாங்க, மசோதா நாங்கள் நீட் விலக்கு கேட்டு மசோதா கவர்னருக்கு கொடுத்தோம், ஜனாதிபதிக்கு ஒப்புதல் அளிக்காமலே இன்னும் பெண்டிங். சார், இது கோர்ட்டு தீர்ப்பு சார். கோர்ட்டு தீர்ப்பால் தான் நீட்டு அமலில் இருக்குது. அதுக்கு ஒரே வழி என்ன? நீங்கள் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறதோ தமிழ்நாட்டில் தீர்மானம் போடுறதோ இல்லை. இது வெறும் தீர்மான சர்க்கார், பெட்டிஷன் கவர்மெண்ட்டு. அதுக்கு ஒரே தீர்வு என்ன? யூ ப்ரிஃபர் ஏ ரிவ்யூ பெட்டிஷன் இன் தி சுப்ரீம் கோர்ட்டுங்கிறேனா? அது சட்டம் படித்த சிதம்பரத்துக்கு தெரியாதா? பாலிட்டிக்ஸ் பண்ணுறார். ஐ டிமாண்ட் 5 டிமாண்ட் வச்சாரா வந்து நிர்மலாஜிக்கு எத்தாப்பில். நான் ஒரு விஷயம், ஐ ஹவ் பீன் கண்டினியூஸ்லி அன் ஆஃபீஸ் பேரர் ஆஃப் பிஜேபி சின்ஸ் 1991. 93லேருந்து ஸ்டேட்டு எலெக்ஷன் கமிட்டி, ஸ்டேட் கோர் கமிட்டிலையும் இருக்கேன். கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன். நான் இன்னி வரைக்கும் பேசினதில்லை. ஈவன் யூ நோ வெல். காரணம் என்னங்கன்னா, இட் இஸ் தி டொமைன் ஆஃப் ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு. அவங்க குதிங்கன்னா குதிப்போம், அதுதான் எங்களோட அதிகாரம். கூட்டணி பற்றி நாங்கள், ஆனால் எங்களோட கருத்து என்னங்கிறத எங்கள் நேஷ்னல் லீடர்ஷிப்பிட்ட சொல்லுவோம். பட் நாட் த்ரூ யூ சர்டன்லி. நான் என்ன சொல்கிறேன், யார் வேணால் சந்திப்போம் சார். நான் வந்து என் வீட்டுக்கு கம்யூனிஸ்ட் லீடர்ஸ், காங்கிரஸ் லீடர்ஸ், டிஎம்கே லீடர்ஸ் எல்லாரையும் தான் கூப்பிட்றேன். நான் போய் நேராக போய் அவங்க வீட்டில் கூப்பிட்றேன். அவங்க என் வீட்டுக்கு வராங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் இறுதியாக டிசிஷன் அறிவிக்கிறதுங்கிறது வந்து பார்ட்டியுடைய நேஷ்னல் லீடர்ஷிப். சார் என்ன சொல்கிறேன், நல்லது தானே. இப்போ எனக்கே நாளைக்கு நான் வந்து இவ்வளோ சொல்லியிருக்கேன், நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, டோன்ட் ஜஸ்ட் ட்ரை டு சீட் தி தமிழ்நாடு பப்ளிக்னு ஸ்டாலின் அவர்களே நேராக போய் பார்க்க மாட்டேன்னா பார்ப்பேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அவரையே நான் பார்க்க. தமிழக தலைவர் மாற்றம் குறித்து பல்வேறு அதை யார் டிசைட் பண்ணணும்? உங்கள் சப்போர்ட்டர்ஸ்லாம் நினைக்கிறாங்க சார், நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதாவது தமிழ்நாடு பிஜேபிக்கு வேக்கன்சி இருக்குது, இவர் இல்லை அப்படின்னு நத்தாஜி சொன்னாரா? இல்லை அமித்ஷாஜி சொன்னாரா? ஏன் சார், அந்த ரூமில் இருந்ததை 4 ஏடிஎம்கே லீடர்ஸ், அமித்ஷாஜி, இவங்க 5 பேரும் பேசாத விஷயத்தை இங்கே டிவியில் உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு டெய்லி மணிக்கணக்காக பேசிகிட்டே இருந்தால் அர்த்தமில்லாத பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? அதனால சொல்ல மாட்டேன். யாரு? நான் சொன்னேன் முதல்ல, அவர் என்ன பனையூரா? அவர் வீடு இருக்கிறது அது வக்ஃப் போர்டுக்குன்னு சொல்லியிருந்தால் நடிகர் விஜய்க்கு புத்தி உரைச்சிருக்கும். இங்கே வந்து பார்க்கட்டும் விஜய். எதுக்கு போட்டோம்? வேப்பூருக்கு பாலசமுத்திரத்தை போட்டோம்.
பவானிக்கு போகட்டும், கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போகட்டும், அவருக்கு என்ன சார் தெரியும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இந்த கொரோனா பீரியட்லேருந்து ஆரம்பிச்சிது எல்லா கம்பெனிலையும். அந்த மாதிரியா இஸ் பாலிட்டிக்ஸ் ஆல்சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால் வீட்டில் இருந்துட்டு எதாவது பேசிக்கிண்டு அறிக்கை கொடுத்துட்டு இது 100% இந்து விரோத செயல்பாடு. இதில் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ரிசர்வேஷன்? ஒரு ரிசர்வேஷன் இல்லை. நடிகர் விஜயினுடைய பக்த் சம்பந்தமான செயல்பாடு பச்சை ஹிந்து விரோதம், ஹிந்துக்களுக்கு துரோகம். இதை நான் வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நன்றி. கலந்துக்க வரேன்னு சொல்லியிருக்கார். வந்துட்டாரா? அப்புறம் பேசுவோம் சார். பார்வதி பரமேஸ்வரோ ஓம் தனம் தானியம் சம்பூர்ணலாபம் சகசம்வத்சரம் தீர்க்கமாயுः ஓம் சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஜகராம் விதாத்மேன ததசேர் சுவாமி பிரசாதேன சர்வா புலிக்கமல சித்திரோ எல்லா காரியத்திலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி அடைய வந்து சுவாமி